ஒன்றாக நாம் கருத வேண்டும். ஒவ்வொரு நாளையும் நாம் முக்கியமானதாக கருத வேண்டும். எந்த ஒரு நாளும் நல்ல அமல் இல்லாமல் நம்மளை விட்டும் அது கழியக்கூடாது. நம்முடைய அமல்களிலே குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, ஃபர்லான தொழுகைகளை தொழுவது, சுன்னத்தை தொழுவது, நஃபில் தொழுவது, லொஹா தொழுவது, இஷ்ராக் தொழுவது, அவ்வாபினுடைய தொழுகை தொழுவது, இப்பேற்பட்ட தொழுகைகளெல்லாம் நாம் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த அமல்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு உலகத்திலும் மறு உலகத்திலும் நன்மையை தரக்கூடியதாக இருக்குகின்றது. அல்லாஹு தாலா இந்த நல்ல அமலின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு சிறப்பை தருகிறார். எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை தருவதாக வமன் யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மஹ்ரஜா, கஷ்டங்களிலிருந்து அவர் விடுவித்துக் கொள்வதற்கு அல்லாஹு தாலா பாதைகளை ஆக்கி வைத்திருப்பதாக குர்ஆனிலே சொல்கிறான். பலதரப்பட்ட கஷ்டங்கள் சஹாபா பெருமக்களுக்கு ஏற்படாமல் இல்லை. பெரும்பெரும் சிரமத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இறுதியில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அவருடைய நல்ல அமல் தான் அதற்கு முக்கியமான காரணம். ஆகவே நல்ல அமல் நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுது அல்லாஹுடைய உதவியும் நமக்கு இன்று தேடி வரக்கூடியதாக இருக்குகின்றது. அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே நிறைய சம்பவங்களை சொல்கிறான். உதாரணமாக அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகைவாசிகள் என்று சூரத்துல் கஹ்ஃப் என்று ஒரு சூரா அல்லாஹ் குர்ஆனில் இறக்கி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அந்த சூறாவை ஓத வேண்டும். அதனால் ஒளிவு ஏற்படும் மறுவாரம் வரைக்கும் என்று வருகின்றது. அந்த சூரத்துல் கஹ்ஃபிலே குகைவாசிகளுடைய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதில் அந்த குகைவாசிகள் ஈமான் உள்ள மக்களாக இருந்தார்கள். குறிப்பிட்ட சில வாலிபர்கள் தான் இருந்தார்கள். அந்த நாட்டு மன்னன் இஸ்லாத்துக்கு புறம்பாக இருந்தான், இணை வைக்கக்கூடியவராக இருந்தான். இவர்களை அழைத்து இவருடைய விஷயம் தெரிந்து எல்லோரும் ஈமானுக்கு அப்பால் இருந்தார்கள். இந்த வாலிபர்கள் தான் ஒரு 7-8 வாலிபர்கள் தான், 7 நபர்கள் 8வது கல்வி என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த 7 வாலிபர்கள் ஈமானிலே ஸ்திரமாக இருந்தார்கள். அந்த மன்னன் இவர்களை அழைத்து நீங்கள் ஈமானை விட்டுவிட வேண்டும், சிலைகள் வணக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். கடைசியாக அவர்களை அந்த மன்னன் ஒரு மிக பெரும் அடுப்பை மூட்டி அதில் பயங்கரமான முறையில் எண்ணெயை கொதிக்க வைத்து அதில் போடுவதற்கு அவன் தயாரான பொழுது அவருடைய துணிகளை எல்லாம் அவன் எடுத்து விட்டான். அவர்கள் நல்ல வாலிபர்களாக, உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது மன்னன் சொன்னான், நீங்கள் நல்ல சிறந்த வலிமை உள்ள மக்களாக இருக்கின்றீர்கள், உங்களை இப்படி நான் கொலை செய்வதை பிரியப்படவில்லை. ஆகவே உங்களுக்கு நான் 1 வாரம் நேரம் தருகிறேன், நீங்கள் அதற்குள் யோசித்து வையுங்கள். நான் இன்ன வேலையாக வெளியூர் சென்று வந்து விடுகிறேன், அதற்குள்ளாக நீங்கள் ஒரு முடிவெடுத்து வையுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் சென்று விட்டான். இவர்கள் உட்கார்ந்து ஆலோசனை செய்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அதை விளக்கமாக சொல்லி காட்டுகிறான். இன்னஹு ஃபித்யத்துன் ஆமனு பி ரப்பிஹிம், சில வாலிபர்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, இன்னும் நாம் அவர்களுக்கு ஹிதாயத்தை அதிகப்படுத்தினோம். வரபத்னா அலா குலூபிஹிம் இத் காமு, அவருடைய உள்ளத்தை நாம் ஸ்திரப்படுத்தினோம். அவர்கள் அந்த மன்னனுக்கு முன்னால் ரப்புனா, எங்களோட ரப்பு அல்லாஹ் தான் என்று சொன்னார்கள். அதற்கு பின்பு அவர்கள் அங்கிருந்து ஆலோசனை செய்து, நாம் இங்கு இருக்கக்கூடாது, இந்த நாட்டை விட்டும் மலைகளுக்கு சென்று நாம் குடியிருப்போம். ஹய்யிலனா மின் அம்ரினா ரஷதா, அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஏற்பாடு செய்வான் என்று சொல்லி அவர்கள் ஒரு குகையை நோக்கி நகர்ந்தார்கள். அப்பொழுது அவர்களோடு ஒரு நாயும் போனது. அந்த நாயை அவர்கள் விரட்டினார்கள், நீ ஏன் எங்கூட வாரண்டு. அப்போ அந்த நாய் சொன்னது, நான் இறை நேசர்களோடு பிரியப்படக்கூடாதா, நான் அவர்களோடு ஆகக்கூடாதா என்று சொன்னவுடன் அது பேச ஆரம்பித்தது. அவர்கள் அதை விட்டு விட்டார்கள். இவர்கள் போய் ஒரு குகைக்குள் போனார்கள். அல்லாஹ் அவர்களை மறைத்து விட்டான்.
அல்லாஹ் அவர்களுக்கு தூக்கத்தை போட்டு விட்டான். அவர்கள் 7 நபர்களாக இருந்தார்கள். சாமினுகும் கல்புகும் 8வது நாயும் இருந்தது. கிட்டத்தட்ட அவர்கள் அங்கே படுத்தார்கள், அவ்வளவுதான். அல்லாஹ் அவர்களுடைய ஈமானை காப்பாற்றுவதற்காக அவர்களுக்கு தூக்கத்தை போட்டு விட்டான். குர்ஆனிலே சொல்கிறான், சலாதமயத்தின் சினீன வஸ்தாது திஸ்ஸா, 309 ஆண்டுகள் அல்லாஹ் அவர்கள் மீது தூக்கத்தை போட்டு விட்டான். இந்த மண்ணை வந்து தேடி பார்த்தான், அவங்க கிடைக்கல, விட்டுட்டான். ஆனால் அவர்கள் அந்த குகைக்குள்ளே போகும்போது நம்ம எந்த வருஷத்தில் உள்ளே போகிறோம், நாங்கள் எங்கள் பேர் என்ன, எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே எழுதி வச்சுட்டாங்க. அப்போ 309 ஆண்டுகளுக்கு பின்பாக எல்லா நிலைமைகளும் மாறிவிட்டது. அந்த நாட்டில் ஈமான் உள்ள மன்னன் ஆட்சிக்கு வந்தான். அவன் நல்ல ஒரு ஈமான் உள்ளவன். ஆனால் அந்த நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனைன்னா, மௌத்தா போனவங்களை அல்லாஹ் எப்படி எழுப்புவான் என்பதாக ஒரு மிக பெரும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. மரணித்தவர்கள் எவ்வாறு எழுப்ப முடியும்? இந்த சர்ச்சை ஏற்பட்டு கொண்டிருந்தது. அந்த மன்னனுக்கு எப்படி மக்களுக்கு பதில் சொல்றது, அல்லாஹ்வுடைய வல்லமை எப்படி விளக்குவது தெரியல. ஒரு சிக்கலான சூழ்நிலை அந்த மன்னன் இருந்து கொண்டிருந்தான். அப்படி இருக்கும் பொழுதுதான் கதாலிக்க பாசனாகும், அந்த 309 ஆண்டுகள் தூங்கி அந்த மக்களுக்கு அல்லாஹ் விழிப்பு கொடுக்குகிறான். அவரை விழித்து பார்க்கின்றார்கள். கால நேரத்தில் அவங்க போனாங்க. இப்போ மாலை நேரமாக இருந்தது. கம்ல பிஸ்தும் அவங்க பேசிக்கிட்டாங்க, நம்ம எவ்வளோ நேரம் தூங்கியிருப்போம்? லபிஸ்னா யோமன் அவ பாலயம், ஒரு அரை நாள் தூங்கியிருப்போம் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அவங்க நினைக்கிறாங்க அரை நாள் நினைக்கிறாங்க, ஆனால் உண்மையிலே 309 ஆண்டுகள் தூங்கியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய வல்லமையை பாருங்கள். சரி, அப்போ ஒருத்தர் சொன்னார், அது நம்ம அல்லாஹ் ஆலம் பிமா லபிஸ்னா, நம்ம எவ்வளோ நாள் இருக்கோம் அல்லாஹ் தெரிஞ்சவன், அல்லாஹ் அறிஞ்சவன். ஃபபாத்து அஹதக்கும் வரக்குக்கும் மஹாதிஹீனல் மதீனா, இந்த காசை கொண்டுக்கிட்டு நீ அந்த மதீனாவுக்கு போங்க, அந்த ஊருக்கு போங்க. ஃபல் எல்லூர் ஐயுஹா அஸ்கா தாமன், நல்ல பரிசுத்தமான கடை எது, ஈமான் உள்ளவன் களிமா சொல்லி ஆர்டருக்கப்பட்ட கடை எதுன்னு பார்த்து நமக்கு அவர் சாப்பாடு வாங்கி வரட்டும். ஃபல் ஏத்தி ஃபல் எல்லூர் ஐயுஹா அஸ்க ஃபல் ஏத்திக்கும், அவர் உணவு கொண்டு வரட்டும். ஃபல் எத்தஃப், ரொம்ப மென்மையாக பார்த்து நடக்கணும், நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாது. வலா ஷரன்னபிக்கும் மகதா, உங்களை யாரும் பார்த்துட வேண்டாம், ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்கன்னு ஒரு ஆளை கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க நினச்சிக்கிட்டாங்க காலையில் படுத்து சாயந்தரம் எந்திரிச்சிருக்கோண்டு. ஆனால் அங்கே போய் அவர் பார்க்கின்றார், ஊரெல்லாம் மாறி இருக்குது, பழைய நிலைமே இல்லை, ஒன்றுமே புரியலை அவருக்கு. அவர் ஒரு கடையில் கொண்டு போய் இந்த மாதிரி சாப்பாடு கொடுப்பான்னு சொன்ன உடனே அவன் அதை பார்க்குறான். இது முன்னால் உள்ள 300 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அரசனுடைய காலத்தில் உள்ள நாணயம், இவர் எங்கேயோ வந்து இதை புதையலாக எடுத்திருக்கின்றார் என்பதாக சொல்லி அவரை பிடித்து கொள்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், இல்லைப்பா இது வந்து இந்த மாதிரி விஷயம். உடனே எல்லாரும் சேர்ந்து அந்த குகைக்குள் செல்கின்றார்கள். அதற்கு முன்பாகவே அல்லாஹு தாலா அந்த குகைவாசிகளை அவர்களுக்கு மரணத்தை கொடுத்து விடுகிறான். அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். ஆனால் 309 ஆண்டுகள் அல்லாஹ் அவர்களை கழித்து எழுப்பியிருக்கின்றான். அல்லாஹ்வால் இதை முடியும் என்ற அந்த விஷயம் அந்த மக்களுக்கு தெளிவாகிவிட்டது. ஏனென்றால் அங்கே எல்லாம் எழுதப்பட்டிருந்தது. அதற்கு மேல் ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். அந்த குகையை பார்க்கக்கூடாது, உற்று நோக்கக்கூடாது என்று சட்டம். பின்னால் சிலர்கள் பார்க்க நாடிய பொழுது அவருடைய நிலை மாறிவிட்டது. அல்லாஹு தாலா இப்பவும் அதை வைத்திருக்கின்றான். ஈமான் உள்ளவர்களே அல்லாஹ் எப்படி பாதுகாப்பான் என்பதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த சூறாவை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆகவே நம்முடைய ஈமான் ஸ்திரமாக இருந்தால் எப்பேற்பட்ட சக்தியும் நம்மளை ஒன்றும் செய்து விட முடியாது. நான் நல்ல அல்லாஹ்வுடைய முழு நம்பிக்கை, எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வை நாம் நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அனுதினமும் நாம் நினைத்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைக்கின்ற பொழுதுதான் அல்லாஹு தாலா மிக பெரும் ஒரு பாக்கியத்தை இந்த வாழ்க்கையில் வைக்கின்றான். சஹாபியத்தான பெண்மணிகள்
எப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருந்தார்கள். நாமெல்லாம் சரித்திரங்களை படித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளோ ஈமான் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அவர்களுக்கு கஷ்டம் வராமல் இல்லை, பல கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தது, அதையெல்லாம் பொறுத்து கொண்டார்கள். ஹுவைலா என்ற ஒரு பெண்மணி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் வருகின்றார்கள். சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் கணவர் அந்த காலத்தில் நீ என்னுடைய தாயை போல என்று சொல்லிவிட்டால் அது தலாக்கு, திருமணம் முறிந்துவிடும். அப்போ ஏதோ ஒரு கோபத்தில் நீ என் தாயை போல என்பதாக அவர் சொல்லிவிட்டார். சொன்ன உடனே சட்டம் என்ன, தலாக் ஆயிரும். அப்போ அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, என் கணவர் அன்தி அலையக்க உம்மி, நீ என்னுடைய தாயை போலன்னு சொன்னார், அதனால் தலாக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. யார் ரசூலல்லாஹ், இது என்ன விஷயம்? நான் எப்படி என்னுடைய வயதான காலத்தில் நான் எங்கே போவேன், என் பிள்ளைய நான் எப்படி பாதுகாப்பேன் என்பதாக அந்த பெண்மணி சொல்லுகின்றார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லைம்மா சட்டம் அப்படித்தான், இந்த மாதிரி சொல்லிட்டா தலாக் ஆயிரும். அந்த பெண் சொல்கிறாங்க, இல்லை யார் ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் என்னால் இந்த சட்டத்தை என்னால் இதை கடைப்பிடிக்க முடியாது என்று எடுத்து சொல்லுகின்றார்கள். ஆனால் அந்த பெண்மணி வாக்குவாதம் ரசூலுல்லாஹ்ட்ட பண்ணுறாங்க. நீண்ட நேரம் வாக்குவாதம் நடக்கின்றது. கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண், நீங்கள் போங்க, வேறு விஷயமே கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, என் ரப்புட்ட நான் கேட்குறேன், அல்லாஹ் எனக்கு நிச்சயமாக இதுக்கு பதில் அளிப்பான் என்பதாக போய் தக்பீர் கட்டி தொழுது அல்லாட்ட அழுகுறாங்க. யா அல்லாஹ், என் நிலைமை உனக்கு தெரியும், நீ எனக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் என்பதாக சொல்லி அழுகின்றார்கள். அப்படி அழுது கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அது சமி அல்லாஹ் என்ற சூரா, 28வது சூரா, அதனுடைய ஆயத்துக்கள் வருகின்றது. அது சமி அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹு தாலா கேட்டுவிட்டான் கவுலல்லத்தி, அந்த பெண்ணுடைய பேச்சை, துஜாதிலுக ஃபி ஸௌஜிஹா, தன்னுடைய கணவன் விஷயத்திலே உங்கள்கிட்ட தர்க்கம் செய்கின்றார்கள். தஷ்தகீ இலல்லாஹ், அல்லாஹ் என்று அல்லாஹ்ட்ட அவர்கள் முறையிடுகின்றார்கள். வல்லாஹ் இஸ்மோ தஹாவுரக்குமா, நபியே நீங்களும் அவர்களும் வாக்குவாதம் செய்தது அல்லாஹு தாலா கேட்டுக்கொண்டிருந்தான். எனவே இப்பொழுது அந்த சட்டத்தை அல்லாஹு தாலா மாற்றி விட்டான். அப்படி சொன்ன அந்த கணவர் ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும். அதற்கு அவருக்கு சக்தி இல்லை என்றால் 60 ஏழைகளுக்கு 60 நாள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும். அதுவும் இல்லை என்றால் 60 ஏழைகளுக்கு அவர் சாப்பாடு கொடுத்து விட்டால் இந்த சட்டம் சரியாகிவிடும், தலாக் ஆகாது என்ற அந்த விஷயத்தை அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆயத்துக்களில் இந்த சட்டத்தை விளக்கமாக அல்லாஹு தாலா குர்ஆனில் சட்டத்தை மாற்றி அனுப்பிவிட்டான். இந்த ஹுவைலா என்ற அந்த பெண்மணியினுடைய அந்த வாதம் அல்லாஹ் இடத்தில் அவர்கள் மன்றாடியது அல்லாஹு தாலா ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டான். அவர்கள் பெரிய ஒரு சஹாபியத்தான பெண்ணாக இருந்தார்கள், நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். அவருடைய கடைசி காலத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னால் ஹஸரத் அபூபக்கர் சித்திக்குடைய மௌத்துக்கு பின்னாலும் அவர்கள் ஹயாத்தாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலும் ஹயாத்தாக இருந்தார்கள். ஒரு நாள் ஹஸரத் உமர் அவர்கள் ஒரு பெரும் படையோடு யுத்தத்துக்காக மதீனாவிலிருந்து பெறப்பட்டு கொண்ட பொழுது அந்த பெண்மணி வழி மறித்து ஹஸரத் உமரிடத்திலே பேசினார்கள். உமரே, நீங்கள் சாதாரணமான மனிதனாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை ஹலீஃபாவாக ஆக்கிவிட்டான், உங்களுக்கு இப்படிலாம் அருள்கொடை செஞ்சுருக்கான், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கோங்க, நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்பதாக சொல்லி நிறைய அந்த பெண்மணி ஹஸரத் உமர் அவர்களுக்கு புதிய நிறைய விஷயங்களை உபதேசம் செய்கின்றார். பெரிய படை காத்து கொண்டிருக்கின்றது, பின்னால் பெரிய படை நிற்கிது, சீக்கிரம் போகணும். உடனே ஒருத்தர் வந்து சொன்னார், ஹஸரத் உமர் அவர்களே, இந்த வயசான பொம்பளை பேசிக்கிட்டு இருக்கா, அவள் பேச்சை கேட்டுக்கிட்டீங்க, இவ்வளோ நிற்கிறீங்களே, எல்லா படைகளும் பின்னால் காத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொன்ன பொழுது ஹஸரத் உமர் சொன்னார்கள், இந்த பெண்மணி எப்பேற்பட்ட பெண்ணு தெரியுமா, இவருடைய பேச்சை 7வது வானத்தில் அரிசில் இருக்கிற அல்லாஹ், அது சமி அல்லாஹ், அல்லாஹ் கேட்டு விட்டான் அந்த பெண்ணுடைய பேச்சை
என்று சொல்லி அந்த அல்லாஹ் வான்லோகத்திலிருந்து ஆயத்தை இறக்கினான அப்பேற்பட்ட பெண் இவர்கள். இந்த பெண் பேச்சை நான் தட்டிட்டு போக முடியுமா? இவர்கள் இரவு வரை எனக்கு உபதேசம் செய்தாலும் நான் இந்த இடத்திலிருந்து நகர மாட்டேன், அதை கேட்பேன் என்று ஹசரத் உமர் அவர்கள் அந்த பெண்ணுடைய சிறப்பை பற்றி அங்கே எடுத்து சொல்கின்றார்கள். தாய்மார்களே, அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய சிறப்பை அவனை அஞ்சி நடக்குகின்ற பொழுது அவனுக்கு கொடுக்கின்றான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்கள் நாம் கல்வியிலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். கல்வி நமக்கு சிறந்த கல்வி நமக்கு நாம் படிக்க வேண்டும், நல்ல கல்வியிலே முன்னேற வேண்டும். சாதாரணமான தோற்றம் மட்டுமல்ல, ஆழமான அறிவு, மார்க்க அறிவு நமக்கு இருக்க வேண்டும். குர்ஆனை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். பெண்கள் அந்த காலத்தில் பெரிய ஒரு முஹத்திஸ், இன்றைக்கு பெரிய ஆலிம்கள் கூட பாடமாக்க முடியாத ஒரு கிதாப் மிஷ்காத், 500-600 பக்கங்கள் கொண்ட கிதாபுகளை அன்றைக்கு பாடமிடக்கூடிய பெண்கள் இருந்தார்கள். மிஷ்காத்தி அவர்களுக்கு பேர். மிஷ்காத்துனா பெரிய ஹதீஸ் கிதாப், அதை பூராமே அவங்க பாடமாத்திருந்தாங்க. தேவபந்து மாரசாவில் 50 ஆண்டுகள் நாசிராக பணியாற்றிய காரி தைப் சாசத்து சொல்கிறாங்க, நான் என்னுடைய நன்னீட்டை தான் இந்த ஹதீஸு கிதாபை ஓதுனேன். அந்த காலத்தில் அவ்வளோ இலும்பு இருந்துச்சு. இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன கிதாப் ஓதுனாலே இப்போ பட்டம் கொடுத்துறாங்க ஆலிமா அப்படின்ட்டு. ஆனால் அது ஒரு சும்மா ஒரு பேருக்கு தான். உண்மையிலே உண்மையான ஆலிமானா அதுக்கு ரொம்ப முயற்சி எடுக்கிறனால செய்யலாம். முயற்சி எடுக்க முடியாத ஒன்றல்ல. ஆண்களை விட அல்லாஹு தாலா பெண்களுக்கு அதிகமான விளக்கங்களையும் நல்ல ஒரு உணர்வையும் வேகத்தையும் கொடுத்துருக்கிறான். அப்போ அந்த காலத்தில் அப்படி இல்முல தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள், சாதாரணமான இல்லை. ஒரு இமாம் ஜைனுல் ஆபிதீன் ஹுசன் அலி அல்லாவுடைய வம்சத்தில் வரக்கூடிய பெரிய இமாம். அந்த இமாம் ஒது செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் ஒது செய்யும் பொழுது ஒரு அடிமை பெண், அடிமை பெண்ணா அவள் சுதந்திரமாக போய் எங்கேயும் கல்வி படிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. எஜமான் என்ன சொல்கிறார் அதை தான் கேட்கணும். யுத்தத்தில் பிடிக்கப்பட்டவர்கள் அவங்க தான் அடிமை பெண்கள். இப்போ யுத்தமும் கிடையாது, அடிமை பெண்ணும் கிடையாது, அந்த காலத்து உள்ளது. அப்போ அந்த அடிமை பெண் தண்ணி ஊற்றி கொண்டிருக்கின்றாள் இமாம் அவர்களுக்கு ஒது செய்வதற்காக. அது அந்த காலத்தில் பெரிய லோட்டா, இரும்பு, அதாவது செம்பில் இருந்திருக்காது. தண்ணி ஊற்றும் போது அவங்க ஒது செய்யும் போது அந்த கை தவறி அந்த லோட்டா விழுந்துச்சுன்னா அவங்க மூக்கில் விழுந்துருச்சு. பெரிய இமாம் அவர்கள் மூக்கை உடைச்சிருச்சு, ரத்தம் கொட்டுகின்றது. அப்போ எவ்வளோ கோபம் இருக்கும்? கடினமான கோபத்தோடு அந்த பெண்ணை பார்க்கின்றார். இப்போ அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், சொர்க்கம் இறை நேசர்களுக்கு நான் தயாரித்திருக்கின்றேன். உஇத்தத்தில் முத்தகீன் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராய் வல்லர்ராய் வல் காலிமினல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ். சொர்க்கம் யாருக்கு? அந்த முத்தகீன்களுடைய அடையாளம் என்ன? கஷ்டமாக இருந்தாலும் செழிப்பாக இருந்தாலும் செலவு செய்வார்கள். இரண்டாவது, வல் காலிமினல் கைல, கோபத்தை கடித்து விழுங்குவார்கள். இமாம் ஜைனுல் ஆபிதீன் அவர்கள் அந்த பெண்மணியை கடினமான கோபத்தோடு பார்க்கின்றார்கள். எவ்வளவு திமிரு உனக்கு, ஒது செய்யும் போது இவ்வளோ பெரிய லோட்டாவை நீ போட்டு அசட்டையாக போட்டு என் மூக்கே உடைஞ்சிருச்ச, ரத்தம் ஓடுகின்றதே என்று அந்த பெண்மணியை கோப பார்வையாக பார்க்கின்ற பொழுது அந்த பெண்மணி இந்த ஆயத்தை ஓதுனா, வல் காலிமீனல் கைல, சொர்க்கம் யாருக்கு இருக்கின்றது? கோபத்தை கடித்து விழுங்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்றது. இமாம் அவர் பெரிய ரசூலுல்லாஹி வம்சத்தில் உள்ளவங்க, அந்த பரம்பரையில் உள்ளவங்க. நம்மளை மாதிரி ஆண்டை என்ன செய்வோம், இந்த மாதிரி நேரத்தில் ஆயத்து வேறு ஓதி காமிக்கிறானி அப்படின்னு நம்ம அடிக்க போயிடும். ஆனால் அந்த இமாம் சொன்னார்கள், எப்படி அற்புதமான ஒரு ஆயத்தை இந்த பொம்பளை ஓதிட்டா, கலம் து கலபி, ஏ அடிமை பெண்ணே, நான் என் கோபத்தை கடித்து விழுங்கிவிட்டேன் அப்படின்னா. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வல் ஆஃபீன அனின் நாஸ், சொர்க்கம் யாருக்கு இருக்கின்றது? மக்களை மன்னிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்குத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான் என்ற அடுத்த ஆயத்தை, அந்த வசனத்தை அந்த பெண் ஓதுகின்றாள். இமாம் சொன்னார்கள், அஃபௌத் அன்கி, நான் உன்னை மன்னித்து விட்டேன். அடுத்து அல்லாஹ், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹு தாலா பேருபகாரம் செய்யக்கூடியவர்களை பிரியப்படுகிறான், பேருபகாரிகளை அல்லாஹ் பிரியப்படுகிறான். இதை சொன்ன உடனே
அவங்க பார்க்குற என்ன உபகாரம் செய்வது இந்த பெண்ணுக்கு சொன்னாங்க. நான் உன்னை உரிமை விட்டு விட்டேன் என்பதாக சொன்னார். அந்த பெண் உரிமை ஆகிவிட்டாள். ஒரு லோட்டாவை போட்டு இவ்வளோ பெரிய காயத்தை ஏற்படுத்தி அந்த பெண்ணு எவ்வளோ இல்மு இருந்திருக்கு பாருங்கள். அதை ஓதுன உடனே சுபஹானல்லாஹ், உடனே அவர்களுக்கு அங்கே விடுதலை கிடைத்து விட்டது. இதே போன்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சரித்திரங்கள் இந்த பெண்கள் சரித்திரம் படைத்திருக்கின்றார்கள். சாதாரணமான அல்ல. அல்லாஹ் நமக்கு அவ்வளோ பெரிய அறிவும் ஆற்றலும் விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய நேரங்களை நல்ல முறையில் நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வருகின்றது. அல்லாஹு தாலா பெரும் விளக்கத்தை கொடுக்கின்றான். இதே போன்று நிறைய விளக்கங்கள் அல்லாஹு தாலா முன்னுள்ள பெண்கள் பெரும் அறிவு உள்ளவர்களாக, மார்க்கப்பற்று உள்ளவர்களாக வாழ்ந்த சரித்திரத்தை நாம் பார்க்கின்றோம் தாய்மார்களே. ஆகவே இல்மு நமக்கு ரொம்ப ஆழமாக இருக்க வேண்டும். மார்க்க சம்பந்தமான இல்முகள், எந்த சந்தேகம் வந்தாலும் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி சந்தேகம் வருகின்ற பொழுது அவர்களால் தீர்க்க முடியாத சந்தேகத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு போய் கேட்பாங்க. அவர்கள் தான் அதற்கு விளக்கம் சொல்வார் என்று வருகிறது. அந்த அளவுக்கு இல்மு அல்லாஹு தாலா அவர்கள் கொடுத்திருந்தான். அந்த இல்மிலே தொடர்ந்து நம்முடைய தாய்மார்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் இந்த காலத்தில் நம்முடைய நேரங்களை கவனமாக இருக்க வேண்டும். நல்ல முறையில் இபாதத்தில் ஈடுபடுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைப்பதாக இருந்தால் நாம் அல்லாஹ்வை பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பாதுகாப்பது என்ன? அவனுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட வேண்டும். அவனை முழுமையாக நம்ப வேண்டும். முழுமையாக நம்ப. லா மானேலி மாத்தை, இறைவன் கொடுத்ததை யாரும் தடுக்க முடியாது, அவன் தடுத்ததை யாரும் கொடுக்க முடியாது. இந்த நம்பிக்கை நமக்கு ஆழமாக இருக்க வேண்டும். எல்லாமே அவன்தான், அவன் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்வை நமக்கு அருகாமையில் வைக்க வேண்டும். நம்முடைய ஹராமான காரியங்கள் செய்தால் நம்முடைய தொடர்பு துண்டித்து விடும். 5 நேர தொழுகை கட்டாயம் தொழணும். தொழுகையில் நம்ம எந்த நிலையிலும் பிற்படுத்தக்கூடாது. யுத்த களத்தில் தொழுங்கன்னு அல்லாஹ் தாலா ஆயத்தை இறக்கியிருக்கான். நபியே, நீங்கள் ஒரு ஜமாத்தை வச்சு தொலைவீங்க, அவங்க போய்ட்டு அடுத்த ஜமாத்து வரணும். விரோதிகள் பேசிக்கிட்டாங்க, இந்த மாதிரி தொழுகை நேரம் வந்தால் முஸ்லீம்கள் தொழுவாங்க, நம்ம மொத்தமாக தாக்கிடலான்னு பேசிக்கிட்டானுங்க. உடனே அல்லாஹ் தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஆயத்தை இறக்கி, நீங்கள் மொத்தமாக தொழக்கூடாது, பாதி பேர் தொழுங்க, பாதி பேர் விரோதிகளை பார்த்து ஆயுதத்தை வச்சுக்கிட்டுருங்க, இவங்க தொழுதுக்கு பின்னால் அவங்க போகணும், அப்புறம் அவங்க வருவாங்க. இப்படி அல்லாஹு தாலா குர்ஆனில் வைதா குந்த ஃபீஹிம் ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலாத்த ஃபல்தகும் தாயிஃபத்து மின்ஹும் மஅக, ஒரு கூட்டம் உங்களோட இருந்து தொழட்டும், இன்னொரு கூட்டம் அங்கே இருக்கட்டும். இப்படி அல்லாஹ் ஆயத்தை இறக்கியிருக்கான் 5வது ஜுஸுவில். தொழுகை என்பது எவ்வளோ முக்கியம். யுத்த காலத்தில் கூட நம்ம விட முடியாது. ஒரு நேர தொழுகை, 2 நேர தொழுகை ஒரு மனிதன் சேர்த்து தொழுது விட்டால் அவன் பெரும் பாவத்துடைய வாசலை திறந்து விட்டான் என்று வருகின்றது. நம்ம நினைக்கலாம், லேசாக இந்த நேரம் அந்த நேரம் சேர்த்து தொழுதுக்கலாம், கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, வீட்டில் விருந்தாளி வந்துட்டாங்க, அல்லது ஏதோ ஒரு வேலை வந்துருச்சு, உடனே நம்ம தொழுகையை விட்டுறக்கூடாது. அது பெரும்பாவத்தில் ஒன்று. சேர்த்து தொழுவது, தொழுகிறோம், சேர்த்து தொழுவது பெரும்பாவம். வேணுமென்றே விட்டால், ஒரு தொழுகை விட்டால் கூட நரகத்தின் வாசலில் இன்னாருடைய மகன் இன்னார் உள்ளே போவதற்கு தகுதியாகிவிட்டான் என்று எழுதப்படுகிறது. எவ்வளோ பயங்கரம் பாருங்க. நரகத்தில் அல்லாஹு தாலா பேச வைக்கிறான். சொர்க்கவாசிகளில் நரகவாசிகிட்ட பேசுகிறாங்க, ஏன்ப்பா அங்கே வந்தீங்க? மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், ஏன் நரகத்துக்கு வந்தீங்க? நிறைய பாவத்தை சொல்கிறாங்க. அதில் முதல் கட்டமாக சொல்கிறது என்ன? காலு லம்னக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் சரியாக தொழலை. தொழு விடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தாலும் உதவி செய்து தொழணும். ஒரு மனிதனுக்கு சிறுநீர் போய்கிட்டே இருக்குது, அவனுக்கு கூட மார்க்கத்தில் அந்தந்த வக்துக்கு உதவி செஞ்சுட்டு தொழணும். நின்று தொழ முடியலையா, உட்கார்ந்து தொழலாம். உட்கார்ந்து தொழ முடியா, படுத்து கொண்டு தொழலாம். சைக்கிளை செய்து கூட தொழ வேண்டும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபர்ல், சாதாரண ஃபர்ல் அல்ல. அதில் ஒரு கொஞ்சமே நமக்கு கொஞ்சம் கூட விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? லேசான ஒரு விஷயம் வந்தால் சரி பரவாயில்லை, அல்லாஹ் நம்மளே சொல்லிக்கிறோம், அல்லாஹ் மன்னிச்சுக்கிறோம், அல்லாஹ் மன்னிச்சிடுவான் அப்படி நினைக்கிறோம். அல்லாஹ் மன்னிப்பான் என்றாலும் நாம் நல்ல அமல்களில் உஷாராக இருக்க வேண்டும். அமல் இல்லை என்றால் நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு சலஞ்சனமாக துண்டிச்சிடும். அமல் இருந்தாலே துண்டிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம முழுமையாக அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு எதை செய்தாலும் செய்ய ஒரு துவா செய்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அசட்டையாக செய்யக்கூடிய துவாவை நான்
ஏற்றுக்கிற மாட்டேன். எங்கேயோ பார்த்துக்கிட்டு சில பேர் சுவாசி ஆமீன் ஆமீன் சத்தம் போடுறான், வெறும் ஆமீன் சத்தம் போடுறான், உள்ளம் இல்லை, அந்த துவா கபூலாகாது. அல்லாஹ் இடத்துல எந்த அமலும் ஒன்றி செய்ய வேண்டும், அல்லாஹ்வோடு இணைந்து நாம் செய்ய வேண்டும். அது அஃப்லஹல் மூமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். யார் எந்த மூமின்கள், நிச்சயமாக மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா சில சிஃபத்துகளை தன்மைகளை சொல்கிறான். அதில் முதல்ல சொல்கிறான் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தொழுகையில் அவர்கள் பயபக்தியோடு தொழுவார்கள். ரெண்டாவது சொல்கிறான் வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிலூன், வீணான காரியங்களை விட்டு புறக்கணித்திருப்பார்கள். வீணான காரியம் நமக்கும் எந்த பலன் கிடையாது, இம்மையிலும் பலன் இல்லை, மறுமையிலும் பலன் இல்லை. அந்த மாதிரி வீணான காரியங்கள் எவ்வளோ இருக்குது, நம்ம அதில் ஈடுபடக்கூடாது. அல்ல, ஒரு மனிதன் தன்னுடைய நேரத்தை வீணான காரியத்தில் போக்குகின்ற பொழுது நாளைக்கு அல்லாஹ்ட்ட அதுக்கு பதில் சொல்லணும். சோதரர், இன்றைக்கு பெரிய ஒரு விஷயமாக நாம் பார்க்கின்றோம். இந்த செல்ஃபோனுடைய புழக்கம் எல்லாத்தையும் இருக்கின்றது. ரொம்ப கவனமாக இருந்து நாம் அதை பார்க்க வேண்டும். சாதாரணமான ஒன்றல்ல. கவனக்குறைவாக இருந்தால் மனிதனுடைய நேரத்தை எல்லாம் அது வீணாக்கிவிடும். சிறு பிள்ளைகள்கிட்ட நாம் எந்த நிலையிலும் அதை கொடுப்பதை விட்டு தவிர்த்து இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகமே இன்றைக்கு ஒரு தடுமாற்றத்தில் இருப்பதற்கு காரணம் இந்த செல்ஃபோன்கள் தான். இதன் மூலமாக எண்ணற்ற பல கஷ்டமான சூழ்நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகிறான். மனிதன வாழ்க்கையில் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது, நாம் பார்க்கின்றோம். இதையெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக கையாளவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் ஏற்படும். அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு இந்த செல்ஃபோனின் மூலமாக மனிதனுக்கு வெட்கங்கள் குறைந்து விடுகின்றது. வெட்கம் போய்விட்டால் நம்முடைய வாழ்க்கையே போயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெட்கமும் ஈமானும் ஒரே கூட்டாளிகள், எட்ட பிள்ளைகள். ஒன்று இருந்து ஒன்று இல்லாமல் இருக்காது, ரெண்டுமே சேர்ந்து இருக்க வேண்டும். அந்த மாதிரி உள்ளது. அதனால் வெட்கத்தை கெடுக்கக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் நமக்கு அது நம்மளை பாதுகாக்க வேண்டும். ஹஸரத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சரித்திரத்தில் வருது, அவங்க மௌத்தா போகும்போது வசியத்து பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அஸ்மா என்ற ஒரு பெண்மணிகிட்ட சொன்னாங்க, அவ ரொம்ப நெருக்கமானவங்க, அஸ்மாவே நீ தான் என்னை குளிப்பாட்டணும், வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது. என்னை குளிப்பாட்டும் போது யாரும் இருக்கக்கூடாது, என் துணி என் மேலே போத்தப்பட்டிருக்கணும், தண்ணி கொண்டு வந்து தர்றதுக்கு என் கணவர் அலியை மட்டும்தான் நீ ஏவணும், வேறு யாரும் தண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படி சொன்னாங்க. குளிப்பாட்டும் போது ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க, நானும் வாரேன். ஹஸரத் அஸ்மா சொன்னாங்க, இல்லை வர முடியாது. ஏன்? ஃபாத்திமா அவர்கள் வசியத்து பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய உடலை நான் மட்டும்தான் குளிப்பாட்டணும், தண்ணி எடுத்தரக்கூடிய பொறுப்பை அவருடைய கணவர் வைத்துக் கொள்வார் என்பதாக சொன்னார். எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அவங்களை அதை மாதிரி தான் அவங்களை ஜனாசாவை தூக்கிட்டு போகும்போதும் இன்றைக்கி சந்துக்கு இருக்குத முதல்ல அவங்க தான் அந்த சட்டத்தை சொன்னது. என்னை பொதுவாக தூக்கிட்டு போகக்கூடாது, முந்தையெல்லாம் சாதாரணமாக தூக்கிட்டு போவாங்க, அப்படி கொண்டு போகக்கூடாது, இந்த மாதிரி தான் கொண்டு போகணும். இப்படி அல்லாஹு தஆலா அதான் சொர்க்கத்தின் தலைவி என்ற ஒரு மாபெரும் பேர் அவருக்கு கிடைச்சின்னு சொன்னால் அந்த வெக்கம் தான் காரணம். இதா ஃபாத்தக்கல் ஹயா ஃபஃபல் மாஷீத்த, வெக்கம் போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடுச்சு. இன்றைக்கு உலகத்தில் நம்ம அதை தான் பார்க்கின்றோம். அப்போ இந்த செல்ஃபோன் இருக்கிற வெக்கத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, இன்றைய காலகட்டத்தில் பெரிய ஒரு ஆபத்தாக பெரும் தாக்கமாக இருப்பது இதுதான். நம்முடைய அமல்களெல்லாம் வீணாக போகும், எல்லாம் அல்லாஹ்வுடைய தொடர்பே அழிந்து போகும், ஒன்றுமில்லாம் பெறும். எல்லாருமே எழுதுகிறாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல, எந்த கிதாபில் பார்த்தாலும் இதை பற்றி இன்றைக்கி எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஹைர் இருக்கட்டும், நம்முடைய அமல்கள் நல்ல அமல்களை மூலமாக நம்மளை நாம் அலங்காரம் செய்ய வேண்டும், இபாதத்துக்கு நாம் ஈடுபட வேண்டும், கல்வியை நாம் அதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும், அதற்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். மினல் மஹதி இலல் லஹது, கல்வி என்பது தொட்டிலிருந்து கபருக்கு போகிற வரைக்கும் நம்ம இந்த கல்வியை படித்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர இதில் சின்ன புள்ள பெரிய புள்ளன்னு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அல்லாஹு தஆலா ஒரு பெரும் பாக்கியமாக நமக்கு இங்கே வரக்கூடிய பாக்கியம் தந்திருக்கிறான். இந்த வாரம் நாம் பயானை கேட்கின்றோம். இதன் மூலமாக நம்ம பலன் பெற வேண்டும். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு எப்படி இருக்குது, நம்ம அல்லாஹ்வை எவ்வளோ அஞ்சுறோம், தினந்தோடு சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், சிந்திங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ்,
ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் பயப்படுங்க. வல் தல்லூர் நப்சுன் மா கத்தமத்திலே கதீன், நாளைய தினத்துக்காக என்ன முற்படுத்தி வச்சிருக்கீங்க என்று சிந்தியுங்க. நாளைய தினம் நல்லா சொல்கிறான் எதை? கியாமத்தை. அப்போ மவுத்து தான். இதா மாத்தல் இன்சானும் கது காமத்தில் கியாமா. ஒரு மனுஷன் மவுத்தாயிட்டா கியாமத்து வந்துருச்சு. முதல் சின்ன கியாமத்து, பெரிய கியாமத்து அப்புறம் அல்லாஹ் எழுப்புறது. ஹதீஸில் வருது, ஹாசிபு கபுல அன் துஹாசபு, உங்களுக்கு கேள்வி வழக்கு கேட்கப்படுறதுக்கு முன்னாலே நீங்கள் கேள்வி வழக்கு கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் சரியான முறையில் அமல் செய்ய முடியும். அப்போ பெரியார்கள் நாதாக்கள் தினந்தோறும் தங்களை நான் இன்றைக்கி என்ன அமல் செஞ்சேன், எப்படி வாழ்க்கை போச்சு, யாரையான பேசிட்டேனா, ஏதாவது என்ன அறியாமல் வார்த்தையில் வந்துருச்சா, இப்படியெல்லாம் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்கள் ஒவ்வொரு வார்த்தையும் சிந்தித்து பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு இதெல்லாம் மக்களுக்கு மத்தியில் ரொம்ப குறைந்து கொண்டு வருகின்றது. அல்லாஹு தாலா காப்பாற்ற வேண்டும். அமல்கள் இல்லாத ஒரு காலமாக நாம் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அமல் இல்லை, செயல்பாட்டு இல்லை. ஆனால் பேச்சு இருக்குது, எழுத்து இருக்குது, எல்லாமே இருக்குது, செயல் இல்லை. அப்போ நாம் இன்றைய நம்முடைய அமல்கள் அல்லாஹ்வுடைய தொடர்புகளை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் சிறந்த முறையில் அமல்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா அப்படி யாராவது நல்ல அமல் ஈமானோடு செய்வார்கள் ஆனால் பல நுகை என்ன ஹயாத்தன் தொய்யிபா, பரிசுத்தமான வாழ்க்கை அல்லாஹ் இரு உலகத்திலும் தருவதாக நமக்கு வாக்களித்திருக்கின்றான். அப்போ ஒரு மனிதனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கைன்னா பணம் அல்ல. பணம் ஒரு மனிதனுக்கு பெரிய ஒரு சிறந்த வாழ்க்கையை தந்துட முடியாது. பணக்காரர்கள் எத்தனை பேர் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, பெரிய சோதனைகளை மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். அது அல்ல, ஈமானுடைய வாழ்க்கை தான் உண்மையான தய்யிபா, பரிசுத்தமான வாழ்க்கை. அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் உண்டாக்கிக்கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் அந்த தௌஃபீகை தருவானாக. நல்ல அமல்களோடு நம்மளை அல்லாஹு தாலா பக்கம் அழைத்து கொள்வானாக. நம்முடைய பட்டோலைகள் அதிகமான நல்ல அமல்கள் இடம் வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.